அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாளிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாக காத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் ரட்சிக்கவும் விரும்புகிறார். ஆனால் நாம் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமே சாபமாகிவிடும். உணர்வுள்ள இருதயத்தை தூய ஆவியானவரே நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? 8வது வாதை என்ன? பண ஆசை எப்படிப்பட்டது? உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பார்வோனின் கோபத்தின் முடிவு என்ன? வெட்டுக்கிளிகள் தந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருந்தது? சூரிய தேவனுக்கு எதிராக நியாயத்தீர்ப்பாக அனுப்பப்பட்ட வாதை எது? நீங்கள் உலகத்து மக்களிலிருந்து பிரிக்கப்படாத மக்களாக இருக்கிறீர்களா? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இங்கே வெட்டுக்கிளியாகிய வாதை வரும் முன்பதாக பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதுதான் 8வது வாதை. 9வது வாதை காரிருள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். பார்வோனிடத்திலே அனுமதி கேட்கும்படியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவன் அவர்களை அனுப்ப மறுத்தபடியினாலே ஒன்றன் பின் ஒன்றாக இதுவரை 7 வாதைகளை அவர்கள் மேலே தேவன் அனுப்பினார். இதையெல்லாம் வாசிக்கும் ஒருவர், பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட வேண்டுமென்றால் என்ன செய்தால்தான் அவன் போக விடுவான் என்று வியக்க வேண்டியதாய் இருக்கிறது. பாருங்கள், யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். தேவன் எகிப்திலே செய்து கொண்டிருக்கும் காரியங்களுக்கு அநேக காரணங்கள் உண்டு. வாதையை தேவன் அனுப்பியதற்கு முதல் காரணம் பார்வோன் கடவுளற்ற ஒரு மனிதன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. பார்வோனோடு கூட தொடர்பு கொள்ளாமலேயே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்க முடியும். அப்படி செய்திருப்பார் என்றால் பார்வோனுக்கு சரியான காரியத்தை செய்யவில்லை என்று அவர் குற்றம் சாட்டப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்களை அவனே அனுப்பி விடுவதற்கு ஒரு தருணம் அவனுக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்வார்கள். அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்திருக்கலாம் என்று கூறுவார்கள். சகோதரனே, சகோதரியே, உண்மையாகவே அதைத்தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டு அதை ஒத்துக்கொள்வான் என்றுதான் தேவன் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். தேவன் தன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை தன்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை வனாந்தரத்துக்குள்ளே எடுத்துச் செல்லும் முன்னதாக இந்த எல்லா வல்லமையையும் அவர் காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு செல்ல அவரால் முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள அவர் விரும்பினார். இந்த எல்லா சம்பவங்களும் தொடர்ந்து அடுத்த 400 ஆண்டுகளாக ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையின் காலத்திலேயும் பின் சந்ததிகளுக்கு கூறப்பட்டு வந்தது. சரி, இப்பொழுது பாருங்கள், வசனங்கள் 3 முதல் 7 வரை. அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல் மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். இந்த வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டது போல பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் எவ்வளவு காலம் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? இப்படி கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டங்கள் வருகிறதே,
அவர்கள் தங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்று கேட்கிறார்கள். இதன் விளைவாக மீண்டுமாக மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திலே அழைக்கப்படுகிறார்கள். பாருங்கள், வசனங்கள் 8 முதல் 10 வரை. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். கவனித்தீர்களா? யார் யார் போகிறார்கள் என்று பட்டியல் கேட்கிறான். பார்வோன் கொடுத்த ஆலோசனையை ஒத்துக்கொண்டு அவனோடு ஒத்து போகாததினாலே அவனுக்கு எரிச்சல் அதிகமாகிறது. வசனம் 11. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். பார்வோன் என்ன சொல்கிறான்? நீங்கள் வனாந்தரத்திலே பலியிடப் போவதற்கு பெரியவர்கள் மட்டும் செல்லுங்கள், பிள்ளைகள் வேண்டாம் என்றான். இவ்வாறாக ஆடு மாடுகளும் பிள்ளைகளும் எல்லாரும் புறப்பட்டு போவார்கள் என்றால், அதுவும் 3 நாள் பிரயாணமாய் போவார்கள் என்றால், அப்படியே தொடர்ந்து அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள் என்ற எண்ணம் பார்வோனுக்குள்ளே வந்தது. அவர்களை தடுத்து நிறுத்த விரும்பினான். எனவே பிள்ளைகளை போகாமல் தடுத்து நிறுத்திவிட்டால் பெரியவர்கள் நிச்சயமாக திரும்பி வருவார்கள் என்று எண்ணினான். அருமையான சகோதரனை சகோதரியே, பார்வோன் மோசேக்கு பற்பல விதமான ஒத்துப்போகக்கூடிய ஆலோசனைகளை சொல்வது போல, இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களோடு ஒத்துப்போகும்படியாக சோதிக்கப்படுகிறார்கள். வேத வசனத்தின் பாடங்களுக்கு விரோதமாகவே கல்வி ஸ்தாபனங்களிலே இன்றைக்கு பிள்ளைகளுக்கு போதனை நடைபெறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தோடு அவர்கள் ஒத்துப்போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க முயற்சிக்க வேண்டும் என்றும், உலகத்தோடு ஈடுபாடு உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நானும் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறேன். இந்த அநேக கிறிஸ்தவ பெற்றோரும் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலக பிரகாரமான சிறப்பான காரியத்தை கொடுக்க விரும்புகிறார்கள். சிறந்த கல்வி கொடுக்க விரும்புகிறார்கள். இந்த உலகத்திலே தங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுகிறவர்களாகவும் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதன் விளைவாக ஒன்றன் பின் ஒன்றாக பலர் கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். இன்று அநேக நல்ல கிறிஸ்தவ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இழந்து போய்விட்டார்கள். அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே உள்ள சிறந்த காரியங்களை கிடைக்க பண்ண வேண்டும் என்ற சோதனையானது எந்த ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கும் வருகிறதாயிருக்கிறது. நாம் தான் ஜாக்கிரதையாக இருந்து பிள்ளைகள் பண ஆசை உள்ளவர்களாய் வளராதபடி ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களாகவும் சாட்சி உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்பது முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். பண ஆசையினாலே வெளிநாடுகளுக்கு போன எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை உலக பிரகாரமான கல்வி ஸ்தாபனங்களுக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது, ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு கூட செல்ல முடியாத ஸ்தாபனங்களுக்கு அனுப்பும் பொழுது நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படிப்பட்ட பிள்ளைகளிலே சிலர் திரும்ப வரும்பொழுது முழுமையாக அவருடைய மூளையானது சலவை செய்யப்பட்டதாக வெளியே வருகிறார்கள். சில பெற்றோர் பின்னான காலங்களிலே தான், என் மகன் எப்படி இந்த காரியத்தை செய்தான், என் மகள் எப்படி இப்படி செய்தாள், அவள் கிறிஸ்தவ குடும்பத்தில் அளவா வளர்ந்த பிள்ளை என்று சொல்கிறார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையான ஒரு கிறிஸ்தவ பின்னணியத்திலே அவர்கள் வளரவில்லை. இன்றைக்கு வாழுகிற அநேக இளைஞருடைய பெற்றோர் அருமையான கிறிஸ்தவர்கள்தான். ஆனாலும் தங்கள் பிள்ளைகளை கிறிஸ்தவ அடிப்படைகளிலேயும் இந்த உலகத்திலே எது முக்கியம் எது முக்கியமற்றது என்பதை குறித்த பழக்க வழக்கங்களிலேயும் வளர்க்கவில்லை. இந்த உலகத்திலே அவர்கள் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும், பெயர் எடுக்க வேண்டும், பெருமை எடுக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உலகத்திற்குள்ளே அனுப்பினபடினாலே இன்றைக்கு அநேக நல்ல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இழந்து போய்விட்டார்கள். நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பகுதியை வாசித்து பார்ப்போம் என்றால், இங்கே மோசேயும் ஆரோனும் பார்வோன் கொடுத்த எந்த ஆலோசனையையும் ஒத்துப்போகும் தன்மையையும் திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பார்வோனை எரிச்சலுக்குள்ளாக்கியது. அவனுடைய கோபம் எதையும் ஆக்கப்பூர்வமாய் செய்து முடிக்கவில்லை. எனவே அடுத்து மற்றும் ஒரு வாதை வர இருக்கிறது. வசனங்கள் 12 முதல் 15 வரை பாருங்கள்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல் மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததுமில்லை, அதற்கு பின் இருப்பதுமில்லை. அவைகள் பூமியின் முகம் முழுதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல் மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. அருமையானவர்களே, வெட்டுக்கிளிகளினாலே உண்டான இந்த தண்டனை அநேக ஆர்வம் தரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வாசிக்கும் பொழுது நன்றாக கவனித்தீர்களா? அவை ஏதோ ஒரு அற்புதமான முறையிலே உருவாக்கப்படவில்லை. கிழக்கிலிருந்து வந்த காற்று, அதாவது மற்றொரு இடத்திலிருந்து அதை கொண்டு வந்திருக்கிறது. ஆசியாவின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து அது கொண்டு வரப்பட்டதாக இருக்கிறது. ஆசியாவின் பகுதிகளிலே இந்த வெட்டுக்கிளிகளானது பரவலாக பல இடங்களிலே காணப்படுகிற ஒன்றாயிருக்கிறது. எனவே இந்த கீழ்காற்றானது தூரமான பல இடங்களிலிருந்து கொண்டு வந்து எகிப்திலே இதை சேர்த்தது. அவைகள் அத்தனையும் பசியோடு இருந்தது. எனவே அந்த நைல் நதியின் பள்ளத்தாக்கிலே பச்சையான அத்தனையையும் வெட்டி தின்று போட்டது. வேதவசனத்திலே வெட்டுக்கிளியானது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாயிருக்கிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கும் மிக கேடான ஒரு காரியம் என்றால் இந்த வெட்டுக்கிளியினால் வரும் வாதைதான். முன்னான காலங்களிலே யோவேல் தீர்க்கதரிசியும் இந்த வெட்டுக்கிளியினால் உண்டாகும் வாதையை குறித்து சொல்லியிருக்கிறார். அது சரித்திரத்தின் ஒரு பகுதி மட்டுமல்ல, மனுக்குலம் எதிர்காலத்திலே சந்திக்கப் போகிற ஒரு நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லும் பொழுது வெட்டுக்கிளியானது சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் மேலே வரப்போகிற ஒரு வாதையாகிய வெட்டுக்கிளியை குறித்து வெளிப்படுத்தின விசேஷமும் நமக்கு சொல்கிறது. கடந்த நாட்களிலே வந்த எந்த ஒரு வாதையை காட்டிலும் இந்த வெட்டுக்கிளியின் வாதையானது மிக பயங்கரமானதாய் இருந்திருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், வசனம் 16. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். கவனித்தீர்களா? இரண்டாவது முறையாக பார்வோன் நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான். தொடர்ந்து 17 முதல் 20 வசனங்களையும் கேளுங்கள். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, எகிப்தியர்களோடு கூட தேவன் செயல்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விதிமுறையை கொண்டு அவர் செயல்படுகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் திட்டமிட்டே ஒவ்வொரு வாதையாக அவர் அனுப்புகிறார். முதலாவது வந்த வாதைகள் எகிப்து தேசத்திலே காணப்பட்ட தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் எதிராக வந்தது. தொடர்ந்து வந்த வாதைகள் அங்கே இருந்த மக்களுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணும் வண்ணமாய் வந்தது. உயிரோடு இருப்பதே கஷ்டம் என்பது போன்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். வெட்டுக்கிளியினால் உண்டான நஷ்டங்களும் பெரிதானதாய் இருந்தது. இப்பொழுது மக்களின் சூழ்நிலை எல்லாம் மிகவும் கடினமானதாய் இருக்கிறது என்று பார்வோனுக்கு சொல்ல விரும்புகிறார்கள். இதன் விளைவாக பார்வோன் கொஞ்ச நேரத்திற்கு மனம் திரும்புகிறான். இந்த வாதை நீக்கப்பட்டவுடனே பார்வோன் தனது மனதை மாற்றிக்கொண்டு முன்னாலே அவன் இருந்த மனநிலைமைக்கே சென்று விடுகிறான். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் போக விடும்படியாக கர்த்தர் இன்னமும் கட்டாயப்படுத்தப் போகிறார். பாருங்கள், யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்கள் வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில்
அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இருளை உணரும் அளவிற்கு நீங்கள் எப்பொழுதாவது எந்த இடத்திலாவது இருந்ததுண்டா? இப்பொழுது இங்கே நாம் பார்க்கிறது போல எகிப்து மக்கள் வழிபட்டு வந்த சூரிய தேவனுக்கு எதிராக நியாய தீர்ப்பாக இந்த வாதை அனுப்பப்பட்டது. பகல் வேளையிலே எகிப்திலே மக்கள் வாழ்ந்த பகுதியெல்லாம் பூரணமாய் இருளானது. அவர்கள் வழிபட்டு வந்த பிரதான தேவனாகிய சூரியனுக்கு எதிராக இப்பொழுது கர்த்தர் செயல்பட்டார். எகிப்து மக்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான அடையாளம் சூரியன். எல்லா விதமான சித்திரங்களிலேயும் சூரியனை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு தேசமெங்கும் இருளானபடினாலே அவர்கள் வணங்கிய அந்த சூரிய கடவுள் எந்த உதவியும் அற்றவனாகிவிட்டான் என்பதை உணர்ந்து கொள்ள தேவன் இவ்வாறு செய்தார். இது கர்த்தர் செய்த ஒரு அற்புதம். இதன் விளைவாக 4வது ஒரு ஆலோசனையை பார்வோன் கொண்டு வருகிறான். இதுவும் மோசேயையும் ஆரோனையும் தங்கள் விருப்பத்திற்கு ஒத்துப்போகச் செய்யக்கூடிய ஒரு சோதனையாகவே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்தை விட்டு போக அனுமதிக்கும் முன்பதாக அவன் கொடுத்த கடைசி ஆலோசனை இது. வசனம் 24 பாருங்கள். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்வதற்காக ஆடு மாடுகளை வேண்டுமென்றால் மோசே ஒருவேளை விட்டுவிட்டு செல்வான் என்று நீங்கள் நினைக்கலாம். மோசேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வோன் விட்டு கொடுப்பது போல தெரியலாம். இறுதியாக இந்த மிருகஜீவன் தானே, இதை விட்டுவிட்டு சென்றால் என்ன என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். அருமையானவர்களே, மீண்டுமாக இந்த இடத்திலேயும் இன்று வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு பாடம் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வரும்பொழுது தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வரும்படியாக சொல்கிறார். எகிப்திய கல்வி அறிவிலே அவர்கள் வளர்ந்து விடாதபடி சிறு பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று கூறுகிறார். இந்த உலகத்தின் ஞானத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க ஒப்புக் கொடுப்போம் என்றால் அவர்களுடைய எல்லா திறமைகளையும் தாளந்துகளையும் பலனையும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே முதன்மையான ஸ்தானங்களை பிடிப்பதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்றால் இந்த உலகத்திலே அவர்களை இழந்து போவதற்கும் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஒரு தாய் ஒரு முறை தன்னுடைய மகனை குறித்து சொன்னார்கள். கடவுளற்ற ஒரு பள்ளியிலே அவருடைய மகனை சேர்த்திருந்தார்கள். அவன் எவ்வளவு நன்றாக முன்னேறி செல்கிறான் என்பதை சொன்னார்கள். ஆனால் அந்த மகன் தனது விசுவாசத்தை இழந்து போனான் என்பதை சொல்லவில்லை. அந்த பள்ளியிலே அவன் பட்டம் பெற்றான். உயர்வான ஒரு வேலை அவனுக்கு கிடைத்தது. பல முறை அவனுடைய பெயர் பத்திரிகைகளிலே வந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த தாய் மிகவும் கண்ணீரோடே கூட தனது போதகரிடத்திலே வந்து எப்படி தான் பரிசுத்தம் முக்கியமானது என்று நினைத்திருந்த எல்லா காரியங்களுக்கும் எதிராக திரும்பிய ஒருவனாய் அவன் இருக்கிறான் என்பதை கூறினார்கள். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, அப்படித்தான் அந்த மகனை இழந்து போனார்கள். இந்த உலகம் ஒரு விசுவாசியை ஏமாற்றுவதை முதலாவது அந்த விசுவாசி அறிந்து கொள்கிறதில்லை. முதலாவது பணம் வரும், புகழ் வரும். இவற்றின் மத்தியிலே அவர்கள் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கு வரும் துணைகளினாலே, அதாவது கணவனினாலேயோ மனைவியினாலேயோ இவர்களும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். எனவே அருமையானவர்களே, தங்களுக்கு அருமையானதை இந்த உலகத்திற்கு இழக்க கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் திருச்சபையை பொறுத்த மட்டிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். போதகரை தாங்குவார்கள், கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுப்பார்கள், எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து எகிப்திலேயே வியாபாரம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். தங்களுடைய ஆடு மாடுகளை தங்களுக்கு உண்டானவைகளை எகிப்திலே கொடுத்து விடுவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பும் எகிப்திற்கு தங்கள் ஆடு மாடுகளுக்கு பின்னாலே போக வேண்டும் என்ற அழைப்பும் ஒரே நேரத்திலே வரும்பொழுது எதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அநேக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளிலே நான் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறேன், ஆனால் வாரத்து நாளிலே குளிர்ந்து போன இருதயமுள்ள உலகத்திலே வியாபார உலகத்திலே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவைகளிலே எண்ணற்ற மக்கள் உலகத்து மக்களிலிருந்து பிரிக்கப்பட முடியாதவர்களாய் வாழுகிறார்கள். எகிப்து தேசத்தில் வாழுகிற மற்ற ஜனங்களைப் போலவே அவருடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் நடுவானத்திலே வந்து நம்மை எடுத்துக்கொள்ளும் பொழுது அநேக கிறிஸ்தவருடைய இருதயங்களும் நொறுக்கப்படும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்திலே முதல் போட்டிருக்கும் காரியங்களிலிருந்து அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். வங்கியிலே அவர்கள் வைத்திருக்கிற எல்லா செல்வங்களையும் அவர்கள் விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு தொகையை விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். ஆடு மாடுகளையோ வைப்பு நிதிகளையோ வீடுகளையோ நிலங்களையோ சொத்துகளையோ விட்டுவிட்டுத்தான் கர்த்தரோடு அவர்கள் செல்ல வேண்டும்.
ஆனால் இந்நாட்களிலே அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களுக்காகவே தங்கள் நேரத்தையும் தங்கள் பலத்தையும் முழுமையாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இங்கே பார்வோன் கொடுத்த ஆலோசனைக்கு ஒத்துப்போகச் சொன்ன காரியத்திற்கு மோசே என்ன பதில் சொல்கிறார்? 25 முதல் 29 வரை பாருங்கள். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடே கூட வரவேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ. நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு. நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். கவனித்தீர்களா? மிக தெள்ள தெளிவாக கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். எனவே எந்த மிருக ஜீவன்களையும் நாங்கள் விட்டு போகப் போவதில்லை என்று தெளிவாய் உறுதியாய் சொல்லிவிட்டான். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் கர்த்தரை பின்பற்ற அர்ப்பணிக்கும் பொழுது அவர் அற்புதமாக ஆச்சரியமாக இந்த உலகம், மாமிசம், பிசாசிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் உலகத்தோடு ஒத்துப்போகாமல் பரிபூர்ணமாக அவருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படிய நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. நாம் புறப்பட தீர்மானித்த பின்னரும் நாம் பின்வாங்குவதற்கான பல சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அவை தந்திரமான ஆலோசனைகளினாலே நம்மை நோக்கி வரும். அப்படிப்பட்ட வேளைகளிலேயும், இல்லை, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த அடிமைத்தன வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழவே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உறுதியான தீர்மானமுள்ளவராய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. அதே வேளையிலே வாஞ்சையுள்ள ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, மோசேக்கு வந்த எல்லா சோதனைகளிலேயும், பார்வோன் மூலமாய் அவனுக்கு வந்த பற்பல விதமான சோதனைகளிலும், தான் சொன்ன காரியங்களிலே, நீர் எதிர்பார்த்த காரியங்களிலே உறுதியோடு இருக்க நீர் உதவி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் நீர் ஆசீர்வதியும். கடைசி வரை உலகத்தோடு ஒத்துப்போகாதபடி உமக்காகவே உறுதியோடு வாழ உதவி செய்யும். தங்கள் பிள்ளைகள் எங்கே படிக்கப் போகிறார்கள், தங்கள் பிள்ளைகள் எங்கே வேலைக்கு போகிறார்கள், தங்கள் பிள்ளைகள் எங்கே திருமணம் செய்ய போகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் தீர்மானம் செய்யும் பொழுது மன தெளிவுடனும் ஜாக்கிரதையுடனும் எச்சரிப்புடனும் செயல்பட நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பின் காலங்களிலே பிள்ளைகளை இழந்து போகும் எந்த சூழ்நிலையும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு குடும்பத்திற்கும் வராதபடி கர்த்தர்தாமே அவர்கள் உறுதியாக தெளிவாக தீர்மானம் செய்ய உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன என்பதை ஒரு முறை ஞாபகப்படுத்தலாமா? நம் பிள்ளைகள் பண ஆசை இல்லாதவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ளவர்களாகவும் சாட்சியுள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்பது முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத புத்தகத்திலே வெட்டுக்கிளியானது நியாய தீர்ப்பிற்கு அடையாளமானதாக இருக்கிறது. எகிப்தியர்களோடு தேவன் செயல்படும்போது ஒரு குறிப்பிட்ட விதிமுறைகளோடு செயல்பட்டார். நாம் உண்மையாக கர்த்தரை பின்பற்ற அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உலகம், மாம்சம், பிசாசிலிருந்து நம்மை விடுவிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.